பிரைஸ்லாட் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் ரைட்டு காலிட்டி வழியை பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். இந்நாளிலே கூட நம்ம 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துலேயும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துலேயும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன இன்றைக்கி வசனம் நமக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு என்று நான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து என்னை உண்மையுள்ளென்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோத்திருக்கிறேன். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாக இருந்தேன். எப்படி தூஷிக்கிறவன் துன்பப்படுத்துகிற கொடுமை செய்கிறவனாக இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அறியாமல் அவிவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். இந்த அவிவிசுவாசம் கூட விட்டுருங்க, அவன் அறியாமல் இருந்ததுனால என்ன பண்ணியிருக்கிறானா, இரக்கம் பெற்றானான். அறியாமல் அவிவிசுவாசத்தினால அப்படி இருந்தபடினால், அப்படியே கிடந்ததுனால, அப்படியே என் வாழ்க்கை போனதுனால, அதுலேருந்து மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாததுனால என்ன பண்ணார் ஆண்டவர் பார்த்து இரக்கம் செய்தாராம். பிரியமானவர்களே, அப்படியாக இருந்த ஒரு மனுஷனை பெற்று அவனை அழைத்தது இல்லாமல், இரக்கத்தை கொடுத்தது இல்லாமல் அவனை எப்படி பண்ணியிருக்கிறாரா, உண்மை உள்ளே எண்ணி ஊழியக்கார வேலையை தந்து பலப்படுத்துகிறவராக இருந்தாராம். ஏன் அப்படி பலப்படுத்துகிறாருன்னா, பலப்படுத்துறதுக்கு அங்கே ஆளே இல்லையா அவருக்கு. யார் இல்லை, ஒருவனும் இல்லையா, பலப்படுத்துறதுக்கு ஆளே இல்லையா. பிரியமானவர்களே, பாருங்கள், நிறைய இந்த கிறிஸ்துவமாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எந்த சமூக சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எல்லாமே ஒரு மார்க்கம், ஒரு வழி, சரிங்களா? ஆமாம், இது கிறிஸ்துவ ஜாதி, மதம் மாற்றுறாங்க, மதம்லாம் மாற்றலாங்க, அது ஒரு மார்க்கம், அது ஒரு வழி. அதுக்கு தான் ஏசியாவில் ஒரு வசனம் இருக்கும், நீங்கள் நின்று எந்த வழி நல்வழி என்று அறிந்து உணர்ந்து அதன் வழியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், போங்க அப்படின்னு சொல்லி ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். பிரியமானவர்கள், அப்போது அதை அறியணும். நம்ம அதை அறியாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் மரண இருளில் உட்காந்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, ஓகே. அப்போ பாருங்கள், இப்படி இருந்தவனா அவன் அறியாமல் இருக்கிறான் அப்படின்னு அறிந்து என்ன பண்ணனா, இரக்கம் கொடுத்துட்டாரு. அப்போ அந்த இரக்கம் கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவனுக்கு என்ன பண்ண, உண்மை உள்ளொன்று எண்ணி அவனை பலப்படுத்தி ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். இந்த ஊழியத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அநேக கஷ்டங்கள் படுகிறான். என்ன கஷ்டம் பாருங்கள். அப்போ பாருங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னா, அப்போ பலவீனமாக இருக்கிறார், சுகவீனமாக இருக்கிறார், மனதளவில் அவர் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார், சப்போர்ட் பண்ணாதபடிக்கு அநேக ஜனங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறார்கள், தற்கிருக்கிறவர்களாக. தீத்துல வாசிக்கலாம், இவன் எனக்கு சப்போர்ட் பண்ணலை, பேரை நான் மறந்துட்டேன். அப்போது அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணல, அவன் எதிர்த்து நிற்கிறவன், வசனத்துக்கு எப்படி இருக்கிறான்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறவனாக இருக்கான். அவனை என்ன பண்ண, அதை சேர்க்காத. இப்படி நிறைய காரியங்களில் அவர் அடிப்பட்டதுனால அவர் பலவீனமாக இருக்கிறார். பலவீனமாக இருந்ததுனால அது இந்த வார்த்தை என்ன பண்ண, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிரியமானவர்களே, நீங்கள் கூட ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில், உங்களோட குடும்பத்தில், காலேஜில், ஸ்கூலில் வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு பார்க்கவே முடியல. ஏன்பா சாட்டியா அப்படின்னு கேட்டாலே பிள்ளைகளுக்குன்னா அதுனா டென்ஷன் ஆகுது. எங்கே போய்கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம், எங்கே போய்கொண்டிருக்கிறது, ஏன் எதுக்குன்னு நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நேரத்துக்கு சாப்பிடாமல், நேரத்துக்கு தூங்காமல், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல், அவங்க நல்லதுக்கு சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துக்கொள்ளுகிற மனதே இல்லாததுனாலே இன்றைக்கு பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, பலனற்று இருக்கிறார். பெற்றோர்கள் எப்படி பலனற்று இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் நல்லது தானே சொல்கிறேன், ஏன் என் பிள்ளைக்கு புரியல, ஏன் இப்படி இந்த பிள்ளைகள் இப்படி அறியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பலனற்று இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அதே போல் தாத்தா பாட்டிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்தேனே, இவ்வளோ கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணினேன், ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டாங்களே, என்னை மதிக்கலையே, என்னை இன்னான்னு கேட்கலையே. ஒன்றும் இல்லைங்க, வயசானவங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேம்மா, சாப்பிட்டியா, அவ்வளோதான். அதுவே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்ண வேண்டும். மரியாதை இல்லாத பொழுது அவர்கள் நொறுக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அலட்சியம் பண்ணும் பொழுது அவர்கள் பலவீனமாக காணப்படுகிறார்கள். இங்கே பாருங்கள், அவர் சொல்கிறார் பாருங்கள், ஆகில நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. அப்போ பாருங்கள், கூட இருந்து பலப்படுத்தும் போது ஒரு ஆள் இன்னொரு ஆள் ஒரு குடும்பம் ஒத்துமையாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு பலன் அடைகிறதா இருக்கிறது. அப்போது அந்த பலவீனமாக இருக்கிறதுனால அவன் உணர்ந்து சொல்கிறாரு, நான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் குறைப்பட்டாலும் மகிமையாக நிறைவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் எப்படி இருப்பாராம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நான் உட்காந்துட மாட்டேன், நான் ஜெயிப்பேன், எழுந்து நிற்பேன், ஓடுவேன், நான் ஓடி போக வேண்டிய நோக்கத்துக்கு நான் நிற்பேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கி பலனற்று கிடக்கிற அநேக பிள்ளைகள், நான் நிறைய ட்ரெயினில், பஸ்ஸில், பீச்சில், ஹாஸ்பிட்டலில், சினிமா நடிகர் நிறைய பேர் கோடீஸ்வரங்க கைவிடப்பட்டு இப்போ யூடியூப் சேனலில் நம்ம நிறைய பேர் பார்க்கலாம். ஐயோ இவங்க எப்படி இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வீடியோ பார்க்கும்பொழுது மனதுக்கப்பட்டிருக்கேன் நிறைய டைம். வசதியாக வாழ்ந்தவங்க தெருவுக்கு வந்தப்பட்டவங்கள நான் பார்க்கும்போது மன துக்கமாக இருந்து, அவங்க சம்பாதிச்ச சம்பாதையினெல்லாம் பிள்ளைகள் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து அவர்களை கைவிடப்பட்ட நிலைமையிலே நான் பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்கள், அப்படியாக ஊழியத்தில் நிறைய பேர் ஊழியக்காரங்க வந்து தன் ஜீவனை தந்து ஜனங்களை ரட்சிப்பில் கொண்டு வந்து கிறிஸ்துக்கு நேராக நடத்தி அப்படி இருக்கிறவர்களை கொன்று குவிக்கிற மக்களுக்கு முன்னாடி பலனற்று இருக்கிற ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அப்போ அது மாத்திரம் இல்லை, பாருங்கள் சொல்கிறாரு, என் குறைச்சலினாலே நான் இப்படி சொல்லுகிறதில்லை, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், அந்த கெத்து வேணும்ல, எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். என்ன குறைவா தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தி அடையும், பட்டினியாக இருக்கும், பரிபூர்ணமடையும், குறைவுபடும் போதிக்கப்பட்டேன். எல்லாத்துலேயும் ஆண்டவர் தேர்ச்சி கொண்டா இருக்கிறார். பவுலே இந்த இடத்துக்கு போகாத, பவுலே அந்த இடத்துக்கு போ, நீ உயிருக்கு இப்போ சேதம் ஒன்றும் இல்லை, அப்படி அவர் பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இல்லைன்னா இந்த வார்த்தை அவன் சொல்லுவாரா? பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நமக்கும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய. இது பல வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சில குடும்பம் வந்து ரொம்ப மன துக்கம், எனக்கு ரொம்ப இப்படி இருக்காங்களே, இப்படி இவ்வளோ கொஞ்சம் கூட நியாயமே இல்லாமல் இருக்காங்களேன்னு சொல்லி எனக்குள்ளே ரொம்ப துக்கம். இந்த வார்த்தை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ நான் இந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன பலப்படுத்து, நான் ஜெயிப்பேன், நான் அதில் காப்பாற்றப்படுவேன், நான் என் முகங்கள் வக்கப்பட்டு போகாது, நான் அதில் முன்னுக்கு வருவேன், நான் இப்படி இருப்பேன், அப்படி நான் சொன்னது அத்தனையும் என் வாழ்க்கையில் நடந்தது. பிரியமானவர்களே, அதனால் நீங்கள் எதிலெல்லாம் பலவீனற்று இருக்கிறீங்க, ஸ்கூலில், காலேஜில், வீட்டில், ஊழியத்தில், படிப்பில், இப்படி எதிலெல்லாம் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்களோ உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி நீங்கள் எல்லாவற்றையும் செய்து நீங்கள் பெரிய சாட்சிகளை சொல்லுகிற பெரிய ஊழியக்காரனும் தீர்க்கதரிசியாகவும் அழைக்கப்பட்டவர்களாகவும் அநேக பேருக்கு பிரோஜனம் உள்ளவர்களாகவும் அநேக பேருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாகவும் நீங்கள் மாறப்போகிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த நிச்சயம் பொய் சொல்லாது பிரியமான. வானம் பூமி கூட அழிந்து போவதில் இருக்கிற வார்த்தை ஒன்றும் அழிந்து போகாது. பிரியமானவர்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை நமக்கு வைத்து போயிருக்கிறார் ஆண்டவர். பெற்றுக்கொள்ளுங்கள், அது ஆமென்று நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக சீக்கிர ஜெயாலியாக மாறுவீர்கள். கண்டிப்பாக நான் பெற்ற நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆமீன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமீன்.